அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இந்த தாயிர ஒரே யோசனை தான், நான் மௌத்து வரைக்கும் பார்க்கலாம், எனக்கு வயசாயிட்டு போகுது, வாழ ஆசை இல்லை. அவன் என்ன சொல்றான்டா, இந்த பிள்ளைய எனக்கு முன்ன மௌத்தாக்கிறியா அல்லாஹ், நான் மௌத்தான அந்த பிள்ளை யாரு பார்ப்பா, ஆறு பீகளுவா, ஆறு வருவா, ஆறால் வருவாங்களா, வர மாட்டாங்களே. அப்ப இந்த தாய் அந்த பிள்ளைய பெத்தட்டில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாளா, ஒரு பெருநாள் திடலுக்கு போயிருப்பாளா, ஒரு டூர் போயிருப்பாளா, ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி அனுபவிச்சிருப்பாளா, ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அவளை வாழ்க்கையில் இருந்திருக்குமா? வயிற்றுல வளர்த்த பிள்ளைய பெத்தெடுத்து இந்த வயதான நிலை வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பீ மூத்திரம் கழுவிட்டு கடைசியா கேட்கிற துவா, யா அல்லாஹ் எனக்கு முன் அந்த பிள்ளைய மௌத்தாக்கி யா அல்லாஹ். ஏன் நான் மௌத்தான அந்த பிள்ளைய தூக்க சாத்த ஆள் இல்லை, பாப்பா இல்ல மௌத்தா போயிட்டார், சகோதரங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அது வந்து நிக்காது. இதுதான் அந்த தாயினுடைய கடைசி ஆசை. சுப்ஹானல்லாஹ், அப்படியே செத்து போயிட்டேன்னா என்ன ஒரு பாசம், என்ன ஒரு தாய்மை. இந்த தாய்மையை எவ்வளவு கையில தூக்கணும், இந்த தகப்பனை நம்ம எப்படி சுமக்கணும், அந்த தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும், இது விளங்காம இந்த காதலிக்கிறவங்க இருக்காங்களே, சுப்ஹானல்லாஹ், உலகத்துல நான் பார்க்கிற பெரிய துரோகி இஸ்ரேலை விட துரோகி அவங்க. இந்த இஸ்ரேல்காரனை விட ஒரு துரோகி இருக்குமெண்டா இந்த லவ் பண்ணி ஓடுறாக்குது, தாய் தகப்பனை போட்டு மிதிக்கிறவங்க இவங்க தான். சுப்ஹானல்லாஹ். இப்ப பிள்ளைகள மனநிலை மாறணும், தாய் தகப்பனை மதிக்கணும், அந்த தாய் தகப்பனுக்கு இஸ்லாம் கொடுக்கிற அந்தஸ்தை தெரியணும். இப்பவாவது நம்ம அம்மா பாப்பாவோட போய் பேசுவோம். எப்பயாலும் ஒரு நாளைக்கு போய் பார்க்கறதில்ல வாப்பா அம்மாவை, அதை பார்க்கறது தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு தான் மவுத்தாயிருவாங்க. அந்த மவுத்துக்கு முன்னுக்கு மனம் ஆற அன்பு காட்டுங்க, மனமாற கட்டி குடிங்க, மனமாற முத்தம் கொடுங்க. அம்மா கொஞ்சம் தாம காலை நீட்டு போனோம், மடியில கொஞ்சம் படுக்க போறோமான்னு படுங்க. மையத்தை வச்சுக்கிட்டு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு தாய் தகப்பன் உசுரோட இருந்தா சுப்ஹானல்லாஹ் நீங்க பாக்கியசாலி. அந்த பாக்கியத்தை வச்சு சொர்க்கம் நுழைஞ்சு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் செல்லு கேட்கறது இல்லை, அவங்க தூள்பாவிக்காங்க, அது செய்றாங்க, இது செய்றாங்க, லவ் பண்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, தட்டி கட்ட உமா அப்படி வைத்தியாரு பத்திரி வாய. எங்களுக்கு தெரியாத அந்த உம்மாட பாசம் இது அனுபவிச்சு அவங்க உணர்ந்து அந்த உம்மாட இடத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்க உசுரோட இருக்க மாட்டாங்க. அதனால இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பெற்றோர்களை பேணுதல், பெற்றோர்களுக்காக துவா செய்தல், பெற்றோர மையத்தை உள்ளுக்கு கொண்டாந்து ஆட்கள் தொழுறாங்க. அந்த பொடியன் வெளியில நிக்கான்டா இவனை விட மோசமா